மறந்துட்டா. இன்னைக்குதான் முதல் தடவையா நடந்திருக்க. நான் எந்த பிளானும் போடல, தானாவே எல்லாமே நடக்குது. ரிஷி உன்ன ஷாப்பிங் கூட்டு போறானா? கடவுள் ஒண்ணு கூட 2 ஃப்ரீயா கொடுத்துட்டாரு. என்ன 2 ஃப்ரீ? எனக்கும் ஸ்வாதிக்கும். இங்க பாரு, ரிஷி கூட நீ ஷாப்பிங் போனா உனக்கு ட்ரெஸ் எடுப்பல, அப்ப எடுக்கும் போது ஒரு சைஸ் சின்னதாவும் ஒரு சைஸ் பெருசாவும் எடுத்துக்கோ. எனக்கும் ஸ்வாதிக்கும் ட்ரெஸ் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸோட பேராசையால பல கோடி சொத்து போயிடும். அது எப்படி? ரிஷியும் அனுவும் உன் கூட ஒன்னா வராங்க. இந்த ட்ரெஸ் எடுக்கிற பேராசையில அவங்க 2 பேரையும் தனியா விட்டுறாத. அப்புறம் அந்த அனு ரிஷிய மடக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவா. அப்படி செய்ய மாட்டா. அப்படி செய்யறதுக்கு முன்னாடி அவ அப்பா ஞாபகம் வந்துரும். அவ அப்பாவோட கடைசி ஆசைதான் ஞாபகம் வரும். அவ எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அவளால ரிஷிய நினைச்சு கூட பார்க்க முடியாது. என்ன ஆனாலும் பரத் கூட தான் இருப்பா. ஒரு வகையில அதுவும் உண்மைதான். ஆனா ரிஷி அவன் பின்னாடி போயிட்டானா? ஏன் மாறுவா? அவ கல்யாணத்துக்கு அப்புறம் அழ போறான். அவன் அழும்போது அவனுக்கு ஆறுதலா நீ அவன் பக்கத்துல போய் நிக்கணும். சொல்றது புரியுதா? அதுக்கப்புறம் அவன் கிட்ட இருந்து என்ன கிஃப்ட் வாங்கணும் நான் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் உனக்கே தெரியுமே. என்ன சொல்ற? கொடுத்தல் வாங்கல எந்த குறையும் இருக்க கூடாது. அதுக்கப்புறம் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பான். ஆமாமா. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, பரத்க்கு ரிஷி அனுவை பத்தி எந்த விஷயமும் தெரியக்கூடாது. தெரிஞ்சா அவன் கல்யாணத்தையே நிறுத்திடுவான். அதுக்கப்புறம் ரிஷி அனு கல்யாணத்தை யாராலையுமே தடுக்க முடியாது. இன்னைக்கு முதல் தடவை நீ அழுக்கு துணி துவைச்சல, அதான் உன் மூளையும் அழுக்கா இருக்க. வாய முறி, நல்லதா பேசு. நீ வா, சீக்கிரமா போய் எப்படி பேசணும் என்னெல்லாம் வாங்கணும்னு சொன்ன. ஒரு சைஸ் சின்னது ஒரு சைஸ் பெருசு எல்லாத்துலயும் 3 எடுத்துரு. காஸ்ட்லியா இருக்கிறது எனக்கு ஓகேவா? ஷாப்பிங்க்கு போலாமா? 2 நிமிஷம், எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்படின்னா உங்க பக்கத்துல உட்கார்ந்தா ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே. ப்ளீஸ் வாங்க உட்காருங்க. Are you comfortable? Yeah. இந்திரா, பாத்தியா இந்தியா வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரிஷி கடவுளை எந்த அளவுக்கு நம்ப ஆரம்பிச்சிருக்கான்னு. அங்க பாரு, நல்லா பாரு, எவ்வளவு பக்தியோட கடவுளை பார்த்துட்டு இருக்கான்னு பாரு. கடவுளே, ரிஷி பிரீத்தி பின்னாடி சுத்துறானோன்னு எனக்கு ஏன் சந்தேகம் வருது? இந்த ஜோடி தப்பா இருக்கா இல்ல எனக்கு தப்பா தெரியுதா? பரத் அனு பக்கத்துல, ரிஷி பிரீத்தி பக்கத்துல. ஹாய், ஹலோ பரத். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாஸ். நல்லா இருக்கேன். மாம், என்ன யோசிக்கிறீங்க? வாங்க வாங்கம்மா. Thank you, ma. I love her. அட, நீங்க இன்னும் ஷாப்பிங் கிளம்பலையா? ஓகே ஆண்டி, நாங்க ரெடி ஆயிடுச்சு. அப்பா ரிஷி, சீக்கிரமா கிளம்புங்க, டைம் ஆச்சு. செலக்ட் பண்றதுக்கு டைம் எடுக்கும்ல. அதுவும் கரெக்ட் தான். அப்ப சரி, நாங்க போயிட்டு வாங்க. போலாமா? போலாமா? போலாம். ஷாப்பிங்கா? நீ பாத்துட்டே இரு. நான் செலக்ட் பண்ற ட்ரெஸ் தான் அவ எடுப்பா. All the best. Thank you. எனக்கு டிரைவ் பண்றதுக்கு மூட் இல்ல, ரொம்ப வலிக்குது. நீ டிரைவ் பண்ண ப்ளீஸ். தேங்க்ஸ். கதவை சாத்தினா நல்லா இருக்கும். பிரீத்தி, வா முன்னாடி உட்காரு. போலாமா? போலாம்.
அணுகிட்ட என்னதான் இருக்கு? எப்ப பாரு இவளை பார்த்து சொல்லிட்டே இருக்கான். நான் மட்டும் பிரீத்தி பக்கத்துல உட்காந்துருந்தா இந்நேரம் ரொமான்டிக் சாங் ஆன் பண்ணிருப்பேன் அவளுக்காக. அப்ப, பிரீத்தி நீ ஏதாவது ரொமான்டிக் சாங் கேக்குறியா? வேண்டாம். அதாவது என் மூட் சரியில்லை. ஆனா எனக்கு கேட்கணும் போல இருக்கு. ரொம்ப போர் அடிக்குது. பிரீத்தி கொஞ்சம் ஆன் பண்றியா? ஐயோ வண்டி நிறுத்து. என்னாச்சு? கீழே இருக்கு. என்னாச்சு? என்ன ஆச்சா? கவனமா இருக்கணும். ஏதாவது ஆயிருக்கும்ல. ஏய், யாருக்கு என்ன ஆயிருக்கும்? நீ அவனோட கை. யார் கை? எரும மாட்டு கை நடுவுல வந்துருச்சு. அடிப்பட்டு செத்து இருக்கும். எரும மாடு கையா? எரும மாடுக்கு கால் தானே இருக்கும். ஆமா, அதாவது முன்னாடி இருக்கிறது. அது நேரம் காருக்கு முன்னாடி வந்து விழுந்து செத்து இருக்கும். நீ இருக்கியே. ஹே, ரிஷி, ரோட்ல எனக்கு எந்த எரும மாடும் தெரியல. அது அது ஓடிடுச்சு. அதுக்கு லேட் ஆயிடுச்சுல. நம்ம போற இடத்துக்கான அட்ரஸ் எனக்கு தெரியும். ரிஷி போதும் பேசினது. நீ உள்ள உட்காரியா? இந்த பேச்சுலராவே இருக்க விரும்பல. நீ இறங்கு. ஓகே, 1 minute. இப்பதான் கரெக்டான ஜோடி ஃப்ரண்ட்ல இருக்கு. ரிஷி அண்ட் பிரீத்தி. ரிஷி பிரீத்தி. ரிஷி அண்ட் அனு. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நான் வேற யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, என் அழகான இளவரசி பொண்டாட்டி, இவ்வளவெல்லாம் யோசிக்க கூடாது சரியா? அப்படி யோசிச்சுட்டே இருந்த அந்த அழகான முகத்துல சுருக்கம் தான் விழும். இல்ல பரவாயில்ல, சுருக்கம் வந்தா என்ன? நீ என்னோட அழகு தேவதை. நீ எப்படி இருந்தாலும் உன் மேல நான் வச்சிருக்கிற காதல் மட்டும் குறையாது. அன்பே என் கொஞ்ச ஆருயிரே. நேரம் வாய் மூடிட்டு இருந்தா என்னதான் ஆயிடும் உங்களுக்கா? முத்தம் முத்தம் வேணும், எனக்கு ஒரு முத்தம் முத்தம் வாய் வேணும். மூடுங்க. ஐயோ கடவுளே, என்ன புருஷன் நீங்க? 2 நிமிஷம் என்ன தனியா யோசிக்க கூட விட மாட்டேங்கிறீங்க. என்னாச்சு பேபி? என்ன பிரச்சனைன்னு சொல்லு. எதை நினைச்சு நீ இவ்வளவு யோசிச்சுக்கிட்டு இருக்க? பதில் சொல்லுமா. சொல்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. நடுவுல நீங்க எதுவும் பேசக்கூடாது. ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸ். இந்த ப்ராமிஸ் இல்ல, உண்மையான ப்ராமிஸ் பண்ணுங்க. ஓகே. நீங்க எப்பத்துல இருந்து ரிஷி மாதிரி பண்ண ஆரம்பிச்சீங்க? நான் ரிஷி மாதிரி பண்ணல. ரிஷி என்ன பார்த்து காப்பி அடிச்சிட்டான். அவன் பார்க்க என்ன மாதிரியே இருக்கிறதுனால என்ன மாதிரி தான் செய்வான். சரி, முடிஞ்சிருச்சா? ஆ இப்ப நான் பேசலாமா? பேசு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு நம்ம ரிஷி பிரீத்திய ஒரு மாதிரி பாக்கறத கவனிச்சங்க. பிரீத்திய ரிஷி பார்த்த பார்வை கொஞ்சம் கூட சரியில்லை. பிரீத்தி ரிஷிய பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி திரும்பிட்டான். எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க 2 பேருக்குள்ளயும் ஏதோ இருக்குன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? எதுக்கு சிரிக்கிறீங்க? நான் என்ன ஜோக்கா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? யூ நோ நான் ஐ டோன்ட் லைக் ஜோக்ஸ். இந்திரா, நான் சொல்ற ஜோக்கே எனக்கு பிடிக்காது. உனக்கு உன் புள்ள ரிஷிய பத்தி சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். அவன் எல்லா பொண்ணையும் அப்படிதான் பாப்பான். அவன் எப்போ அப்படிதான். அணு விஷயத்துல அவன் சீரியஸா இருக்கான். இல்லனா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டான். அணு மட்டும் வீராவோட பொண்ணா இல்லாம இருந்திருந்தான்னா நானே ரிஷி கிட்ட சொல்லி இருப்பேன், பிரீத்திய கல்யாணம் பண்ணிக்கன்னு. பிரீத்தி எவ்வளவு அழகா இருக்கா பாத்தியா? உங்களுக்கு நான் சொல்றது புரிய மாட்டேங்குது. நான் கவனிக்கிற மாதிரி நீங்க கவனிக்க மாட்டேங்கிறீங்க. ஆமா, எனக்கு எப்படி தெரியும்? நான் தான் கண்ணாடி போட்டிருக்கனே. கண்ணு ரொம்ப வீக் ஆயிடுச்சு. எனக்கு எல்லாம் டபுள் டபுளா தெரியும். அதனாலதான் நான் காட்டுற ஜாடையெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உன்னோட ஜாடையெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். தெரியும்ல? சும்மா விளையாடாதமா. நோ விளையாட்டு. பேப்பரை எடுத்துக்கிட்டு வெளியில போங்க. போங்க. ஓகே மேடம். ஓகே பேபி, as you wish. பிரீத்திக்கும் ரிஷிக்கும் நடுவுல ஏதோ ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. என்னன்னு தெரியலையே.
கடவுளே, பரத் மட்டும் இதெல்லாம் பார்த்துட்டானா ஒரு செகண்ட்ல எல்லாமே தெரிஞ்சிரும். கடவுளே, ஏதாவது பண்ணு. பரத்தை நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நீ எதுக்காக தடுக்கிற? தடுக்கிறது மட்டும் இல்ல, என்னால மட்டும் முடிஞ்சா அந்த பரத்தையே காலி பண்ணிடு. நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், எனக்கு மட்டும்தான். ரொமான்டிக் சாங் வேணும்னு இப்ப நீ கேட்டல? இல்ல, எனக்கு இப்ப மூட் இல்ல. ஏன்? எனிவேஸ், நான் ரொம்ப லவ் பண்றவங்களுக்கு எனக்கு பிடிச்ச பாட்டை போட்டு காட்டணும்னு தோணுது. போடுப்பா, உன் மனசு என்ன சொல்லுதுன்னு நாங்களும் கேட்குறோம். என் இதயம் பிரீத்தி கிட்ட தான் இருக்கு. என்ன? அதாவது என் இதயம் எந்த பாட்டை கேக்குதோ அந்த பாட்டு இருக்கிற சிடி அவகிட்ட தான் இருக்கு. அதை கொடு. ஓ, ரிஷி ஒருவேளை பிரீத்தியை காதலிக்கிறானோன்னு நினைச்சிட்டேன். ஸ்வாதி, எனக்கு என்ன தோணுதுன்னா ஸ்னேகாக்கு ஒரு ஃபோன் பண்ணி வைர மோதிரம் வாங்கிட்டு வர சொல்றேன். உங்க அப்பா வாழ்நாள் முழுக்க எனக்கு வைர மோதிரத்தையே வாங்கி தர மாட்டாரு. மம்மி போதும், கொஞ்சம் பொறுமையா வெட்டுங்க. யாரு? உன் அப்பாவியா? இல்ல, ரிஷிய. ஒரே நாள்ல அந்த மாலையே விலைக்கு வாங்கணும்னு நினைச்சா எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் நீ எவ்வளவு பேராசைப்படுற. நான் எதுக்கு பேராசைப்படணும்? பேராசை பிடிச்சவங்கன்னா சின்ன சின்ன பொருளா வாங்குறது, செருப்பு, பாத்திரம், இந்த மாதிரி. நான் ஒரு மோதிரம் தான் கேட்டேன், இது பேராசையா? அப்ப இது பேராசை இல்லையா? அந்த பிஞ்சு போற செருப்பு யாரு கண்ணுக்கும் தெரியாது, இது எல்லார் கண்ணுக்கும் தெரியும். வர வர ரொம்ப புத்திசாலி ஆயிட்டே போற. ஆமா, இந்தா இதையும் சாப்பிடு, மூளை அதிகமா வேலை செய்யும். மூளைய பத்தி தெரியாது, ஆனா இத சாப்பிட்டா இடுப்பு மட்டும் ரொம்ப பெருசாயிடும். இப்ப என்னோட இடுப்பு சைஸ் 32 தான். நயன்தாரா மாதிரி இருக்கனா இல்லையா சொல்லு? அப்படின்னா நான் ஐஸ்வர்யா ராய். ஆமா, பெரிய ஐஸ்வர்யா ராய். ஆக்சுவலி என்னன்னா, உன் கண்ணாடிக்கு பவர் அதிகமாயிடுச்சு போல, அதான் எல்லாம் குண்டா தெரியுது. போய் என் ரூமுக்கு போய் இன்ச் டேப் கொண்டு வா. என் இடுப்பு அளந்து பாரு, 32 இருக்கா இல்லையான்னு பாக்கலாம். அப்புறம் வயசு எவ்வளவு இருந்தா என்ன? அம்மா மாதிரி இருக்க மாட்டேன், புரியுதா? எனக்கும் நீ என் அம்மா மாதிரி தெரியல. ஐ ஹோப் அங்க போய் அந்த ரிஷி அனு பின்னாடி சுத்திக்கிட்டு ஸ்னேகாவை டென்ஷன் ஆக்கிட கூடாது. இதை பாருங்க மேடம், இதுதான் லேட்டஸ்ட், இன்னைக்கு தான் வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் எல்லா ட்ரெஸ்ஸஸும் ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஆனா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அங்க இதுவா? அதை எடுத்து காட்டுங்க. பியூட்டிஃபுல் மேம், உங்களுக்கு எல்லா கலருமே அழகா சூட் ஆகும். பாக்குறீங்களா? இதுல எனக்கு எதுவுமே பிடிக்கல. ஏதாவது நல்ல டிசைனா காட்டுங்க. எம்ப்ராய்டிங் பண்ணது காட்டுங்க. உனக்கு எது பிடிச்சிருக்கு? இதுவா ஃபர்ஸ்ட் பார்த்ததா? உங்களுக்கு பிடிச்சதே ஓகே. அப்போ ஒன்று பண்ணலாம், நீ இதை ட்ரை பண்ணி பாரு. ஆனா ட்ரையல் ரூம் எங்க இருக்கு? அந்த பக்கம் தான். கமலேஷ், இவங்களுக்கு ட்ரையல் ரூம் எங்க இருக்குன்னு காமிங்க. வாணி, எனக்கு என்னன்னா ரிஷி அனுவ இல்ல பிரீத்தியை லவ் பண்ற மாதிரி தோணுது. பார்த்து பண்ண கூடாதா? கையை கட் பண்ணிக்கிட்டியே. அதுக்காக என் பொண்ணு வேண்டான்னு சொல்லிடாத இந்திரா. வேணும்னா என்கிட்ட கூட நான் கட் பண்ணி தரேன். வெட்ட விட்டாதானே? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க என்ன சொன்னீங்க? ரிஷிக்கும் பிரீத்திக்கும் நடுவுல ஏதோ இருக்கா? இல்ல, அப்படிலாம் எதுவும் இருக்க முடியாது. ரிஷிக்கு அனுவ ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு தெரியும். இல்ல இப்பெல்லாம் எனக்கு என்ன தோணுதுன்னா, என் புள்ள ரிஷி இருக்கான்ல பாருங்க,
ரிஷி அனு மேல உயிரியே வச்சிருக்கான். அனுக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் ஆகாதுன்னு யாராவது ரிஷி கிட்ட போய் சொல்லிட்டா ரிஷி தற்கொலையே பண்ணிப்பான். அடக்கடவுளே வாய மூடு. சாரி நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா ரிஷிக்கு அனுவ அந்த அளவு பிடிச்சிருக்கு. நீங்க ஒண்ணு மறந்துட்டீங்க, ஞாபகம் இருக்கா? ரிஷி அனுக்காக ஸ்போர்ட்ஸ் காரையே வேண்டான்னு சொல்லிட்டான். நீங்க சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். ரிஷி அனுவோட சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கவனம் செலுத்துறான். எதுவா இருந்தாலும் டிஸ்கஸ் பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா அனு என்ன ட்ரெஸ் போடணும்னு அவன் தான் சொல்லுவான். பாத்தீங்களா, அவங்க 2 பேரும் ஷாப்பிங் போயிருக்காங்க. ரிஷிக்கு பிடிச்ச ட்ரெஸ் வாங்கி கொடுக்க அனுவை கூட்டிட்டு போயிருக்கான். வாணி, நீ சொல்றதெல்லாம் என் மூளைக்கு ரொம்ப நல்லா புரியுது. ஆனா மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. சரி சரி, நீ காய விட்டு நான் என்னன்னு பாக்குறேன். ஆ? அவங்க 2 பேரையும் இனிமே நல்லா கவனிக்கணும். இதுக்கப்புறம் உண்மை எதுவா இருந்தாலும் வெளியில வந்துடும். ஸ்னேகாக்கு கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடியே இந்த பொம்பளை என் பிளானையே சொதப்பிட போறா. பரவாயில்ல மிஸ்ஸஸ் இந்திரா, நீ மிஸ் அமெரிக்காவா இருந்தா நான் மிஸ் கொள்ளக்காரி. உன் புள்ள கிட்ட எப்படி கொள்ளடிக்க போறேன்னு நீ பொறுத்திருந்து பாரு. யாருக்கும் எதுவும் தெரியாது. நீ எங்க போற? எங்கேயும் இல்ல. சரி, இது எப்படி இருக்கு? ஏற்கனவே ரொம்ப செக்ஸியா இருக்கு. எது பட்டாலும் அழகா தான் இருக்கும். ஆனா இந்த கலர் வேணாம் தானே சொன்ன. அது என்னன்னா, நீ உனக்கு பிடிச்சதை பாரு, நான் போய் எனக்கு பிடிச்சதை பாக்குறேன். Okay? எல்லாத்தையும் காட்டுங்களேன். பியூட்டிஃபுல், வெரி நைஸ். பொறுமையா காட்டுங்க. ஆனா இங்க பாருங்க, எது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கோ, எது ரொம்ப டிசைனா இருக்கோ அது காட்டுங்க. காக்ரோச் காக்ரோச் எங்க எங்க இருக்கு? அதோ எங்க? உனக்கு பின்னாடி. எனக்கு பின்னாடி. ஆமா. பின்னாடி எனக்கு பின்னாடி எங்க? பின்னாடி தான். எனக்கு